இப்போ நாங்கள் அடுத்த வந்துக்கிறதா பாருங்க. பலர்மோவில் இருக்கிற ஒரு தியேட்டர் இருக்குது. ஆக்சுவலி நான் அந்த தியேட்டரை நான் அது தியேட்டர்ன்றே உண்மைக்கு நான் நம்பலைங்க. என்ன நீங்கள் அது தியேட்டரை பார்த்துட்டீங்கன்னா அது ஒரு 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 என்ன ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. எங்களோட ஊர்லேருந்து தான் தியேட்டர் இருக்குது. தியேட்டர்லாம் படம் பார்க்குற ஒரு விஷயந்தான், தியேட்டர் பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற தியேட்டர் உண்மைக்குமே அவங்களோட ஆர்கிடெக்ட், இட்டாலியோட ஆர்கிடெக்ட் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு தியேட்டர் தான், அந்த தியேட்டர் அவங்க எப்படி செஞ்சு வச்சுக்கிறாங்க என்றதை பாருங்கள். இதுதான் பேக் சீரீஸில் பார்ட் 2. உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் பார்ட் 2க்கு. இந்த வீடியோவில் யாரும் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வச்சுருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க தியேட்டருக்கு உள்ளே போகலாது, வீடியோக்குள்ளே போகும். தியேட்டருக்குள்ளே விட மாட்டாங்க, டிக்கெட் எடுக்காமல் படம் பார்க்க தான் தியேட்டருக்குள்ளே விடுவாங்க. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பலர்மோவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான லேண்ட்மார்க். டெஃபினெட்லி இது ஃபேமஸ் தான். நீங்கள் அந்த லேண்ட்மார்க்கை பார்த்தீங்கன்னா தெரியும். இது தான் தியேட்டர் மேசிமோ. பேர் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குல்ல, பில்டிங் அதோட ஸ்டைலிஷாக இருக்குது. இதோட ஸ்பெஷலே இட்டாலியில் இருக்கிற பிக்கஸ்ட் தியேட்டர், அதோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் யூரோப். அதோட இதுவுமே 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இப்படி சொன்னால் உங்களுக்கு நம்ப இயலுமா? பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டுலேயே இவ்வளோ ஆர்கிடெக்டாக இவ்வளோ டிசைனாக கட்டியிருக்காங்க. இந்த தியேட்டர் வந்து ரிச் பீப்புளுக்காக மட்டும் இல்லை, எல்லோரும் என்ஜாய் பண்ணதுக்காக க்ரியேட் பண்ணாங்க. அதனால தான் இந்த தியேட்டருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த தியேட்டர் பீப்புள்ஸ் தியேட்டர் என்றும் அழைக்கப்படுது. ஜனவரி 12, 1874 ஸ்டார்ட் பண்ணி 1882லேருந்து 1890 வரைக்கும் ஸ்டாப் பண்ணி, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணி ஃபைனலி 22 வருஷத்துக்கு பிறகு 1897 மே மாதம் 16ஆம் தேதி இந்த தியேட்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 7730 ஸ்கொயர் மீட்டரை கொண்ட இந்த தியேட்டருக்கு உள்ளே இருக்கிற ஆடிட்டோரியம் முதல்ல அவங்க ஸ்டார்ட்டில் பிளான் பண்ணினாங்க 3000 பீப்புள் இருக்கிறதுக்கு. ஆனால் இப்போ 7 பாக்ஸ் ரிங்ஸோட 1381 பேர் ஒரே டைமில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு இந்த ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் தான் இட்டாலியில் முதலாவதும் யூரோப்பில் 3ஆவதும் பெரிய தியேட்டராக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளான்ஸில் பார்த்தா ஹியூஜ் ஆர்ச் என்ட்ரன்ஸ், ரூஃப் மேலே குதிரை நிற்குது, பக்கத்தில் 2 சைட்லேயும் 2 சிங்கம் நிற்குது, ரோமன் ஸ்டைல் குளம். என்ன ஒரு ராயல் லுக்கில். ஒரு செல்ஃபி எடுத்தால் போதும், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக லைக்ஸ் வரும் போல். நாமளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன லைக் பண்ண தான் நாட்கள் இல்லை, ஓகே அதை விடுங்க, அது ஒரு விஷயம். இந்த தியேட்டரில் கன்சர்ட்ஸ், ஃபெஸ்டிவல், கல்ச்சரல் ஈவெண்ட் நிறைய நடக்கும். இப்போ கூட சிசிலிக்கன் ஆர்கெஸ்ட்ராட ஹோமாக இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த தியேட்டர் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, தியேட்டருக்கு வழியில் பொலுத்தியாமோ ஏரியாவும் ரொம்ப ஃபேமஸ். எங்கே பார்த்தாலும் கஃபே, ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்பிங் ஸ்பாட்ஸ், வாக்கிங் போகிறதுக்கு பர்ஃபெக்டான ஸ்பாட். அதனால தான் இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஈவினிங் ஆன உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் ஸ்லோவாக நடந்துக்கிட்டு போவாங்க. இட்டாலியில் இருக்கிறவங்க அதை பஸ்ஸு ஜாதான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறேன்னு அர்த்தம். நம்ம ஊரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவோம் தானே, வாடா மச்சான் டீ கடைக்கு போய்ட்டு டீ குடிச்சிட்டு வருவோம்ட்டு. அதை மாதிரி இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவாங்க, வாடா ஒரு ஒர்க் ஒன்று போகலாம்ட்டு. தட்ஸ் நார்மல் இங்கே. பிகாஸ் இந்த ஏரியாவை பார்த்தா, இந்த ஏரியா இருக்கிற ஷாப்ஸு, கஃபே, ரெஸ்டாரண்ட்டை பார்த்தா உண்மைக்குமே நமக்குமே ஆசை வரும். நாமளுமே நைட் டைம்லையோ சரி, ஒரு ஈவினிங் டைமில், சன்செட் ஆன டைமில் வந்து ஒரு வாக் ஒன்று போகணுமெட்டு. அதோட இங்கே நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்யலாம். இங்கால பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஹார்ஸ் ரைடு உங்களுக்கு லைக் அந்த ஒரு 1 ஹவருக்கோ இல்லை 10 மினிட்ஸ்க்கோ அவ்வளோ வந்துட்டு ஹார்ஸ் ரைடும் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. இது இந்த தியேட்டர் முன்னுக்கு மட்டும் இல்லை ஸ்பெஷல், இது இந்த சுற்றி வர சேமாக முன்னுக்கு மட்டும் இல்லை, எல்லா சைடுமே அவங்க பெஸ்ட்டான ஆர்கிடெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இட்டாலியோட ஸ்பெஷல். நைட் டைம் இது இன்னும் சூப்பராக இருக்குல்ல, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். அந்த சூரியன் மறைஞ்சிக்கிட்ட போகிற டைமில் ஒரு ஆரேஞ்ச் கலர் லைட்டில் ஒரு காமான ஒரு
ஒரு லைட்டான குளிர் காற்றடி கேட்க, அதில் இருந்து ஒரு கஃபே குடித்து நமக்கு பிடிச்சவங்களோட கதை கேட்க இன்னும் நல்லா இருக்குல்ல. இதை விட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நைட்டில் தானுங்க இந்த தியேட்டரில் 4 சைடுலேருந்து ஒரு லைட் ஒன்று போடுவாங்க. அது வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகி நிற்குமே. ஓ மை காட், தட்ஸ் சூப்பர் வியூங்க. உண்மைக்குமே சூப்பர் வியூ. அந்த வியூவை பார்த்தா இதுதான் இட்டாலின்னு ஒரு ஃபீல் வரும். லைக் உண்மைக்குமே நான் ஓவராக எக்ஸைட்மெண்ட்டில் சொல்லல, உண்மைக்குமே தட்ஸ் ஃபீல்ஸ் குட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்து நீங்கள் இட்டாலிக்கு வர போகிறீங்களா, பலர்மோவை உங்களோட மேப்பில் பின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் முக்கியமாக இந்த தியேட்டர் மேசிமோவை நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆர்கிடெக்ட் பிடிக்குமா? உங்களுக்கு நைட்டில் ஒர்க் பண்ண பிடிக்குமா? உங்களுக்கு கல்ச்சர் பிடிக்குமா? உங்களுக்கு நல்லா சாப்பிட பிடிக்குமா? ஹோர்ஸ் ரைட் பிடிக்குமா? உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ நான் பார்த்த விஷயத்தில் ஒரு கொஞ்சத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பலர்மோலுக்கு இன்னொரு இடத்தை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் தர சப்போர்ட்டுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல்லையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் டாடா, பாய் பாய், ஸ்டே டியூன். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.